ஷே பிரம்மா டேய் நாலாங்கட்டு 4 பேர் வந்தானா கணக்கு கதை எடுத்துக்கிட்டே இருப்பான். கடவுள் எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டே இருப்பான். இல்லை வாரியா மானிட பேலை 7 செம்மன் சேட்டை செஞ்ச முட்டா குயிமனை வாடா மொத்தா பூரா கலாணி குதிமன் 7 செம்மன் தின்ன குயிமன் தலை உனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு என்னடா கண்டார ஓலிமனடா தின்னு அந்த நோட்டுக்கு அந்த பேப்பருக்கு விற்று தின்னுட்டு அந்த அரசியல்வாதி கூத்தடிச்சு விட்ட கூத்து லே எல்லாம் கேட்டுக்கோ. சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூரா அரசியல்வாதியை நீதிமன்றத்தில் தெற்கு போல ராஜபாளையமோ சிலுவத்தூரில் வந்து நீ கேட்கல கண்டாரோலிமான உனக்கு கொன்னே விடுவார். இந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுருக்க அதுக்குள்ளே ரத்த பூ இப்போ ஏற்கனவே விட்டாச்சு. சனியை தான் கூப்பிட்டு டெய்லி கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடவுள் எங்கள் அண்ணன் சனியை கூப்பிட்டு அங்கே போய் நின்று இல்லை பூரா அந்தந்த ஏரியா பூரா ஆட்டி விட்றா அந்தந்த ஏரியா பூரா ரத்த பூமி ஆகட்டும் அந்தந்த ஏரியாவில் தலை குளிமே சாவட்டும்டா என் பூமியை விற்று தின்னுக்கிட்டு நச்சுக்கிட்டாலே தான் உயிர் வாழ்வதற்கு விவசாயம் கொடுத்துருக்கேன். உழைச்சி திங்க முடியா கண்டார ஒளிமையா மானிட பேலை தலை சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு மற்ற குறுக்கிழம்பு ஒடிச்சு விடணும்டா அப்படிங்கிற கணக்கு விட்டுட்டான் சொல்லிட்டான். அவன் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி இராணுவ நீதிமன்ற கோர்ட்டை வெளியே இப்போ கணக்கு வெளியே தோண்டி எடுக்கான். அண்ணன் போயிட்டான்டா. இவ்வளோ சேட்டை இருக்குது இவ்வளோ ஊழல் இருக்குது எல்லாமே ஒன்றும் பிடிக்க முடியாமல் நிலைமையில் இருக்குன்னு இப்போ அங்கே மோத விடுதான் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன். அங்கே மோத விட்ட அப்புறம் தான்டா இன்னும் இந்த ரிசல்ட்டு போகாமல் இருக்குடா. இந்த ரிசல்ட்டு அரசியல்வாதி அமுக்கி வச்சுருக்கான். ஏற்கனவே அவன் நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த ரிசல்ட்டு இவன் கொடுக்கணும் அரசியல்வாதி முட்டா குதிமை உட்காந்துருக்காரு அப்படின்னு கொடுக்கல இல்லை திருவண்ணாமலையில் போச்சா காரு அது போய் முன்னாலாவது. ஆனால் என்னைக்கு கணக்கு எடுக்கணுமோ அன்றைக்கி தான் கணக்கு எடுப்பார் கடவுள். இப்போ அந்த வழக்கு மன்ற குயிமனை அதுக்கு அப்புறம் விருதுநகர் மாவட்டம் அந்த குயிமனையும் அடிக்கணும் மந்திரி. இங்கே தெற்கு பால ராஜபாளையம் இந்த குயிமனையும் தூக்கி அடிக்கணும். நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பொர்றா இந்த ராஜபாளையத்துக்கு உள்ளவனு பொர்றா அப்படின்னு. அப்பா அதுக்கு கணக்கு கடவுள் வச்சுட்டார். முற்றுப்புள்ளி வச்சாச்சுரா முற்றுப்புள்ளி ஈஸ்வரன் வச்சுட்டான். கண்டார ஓலிமனை உட்காந்துருக்காரு அறிவேட்டத்தனமாக ஓடிட்டாடா அழுதியா. அதான் கூப்பிட்டு சொல்லுதாண்ணா ஈஸ்வரமா நாங்கள் இங்கேருந்து காதால கேட்கோம்ல இங்கே உள்ளவன் பூரா மோசமான சாமி அப்படிமா. ஆனால் சில பேர் பார்த்தவொடனே ஈஸ்வரமான பார்த்தோன்னே சாமி வாங்க 1-2 பேர் அப்பா அந்த மரியாதை கூட அந்த மரியாதை எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பாவை கொடுத்தா போதும் அப்படிமா. என் தாய் தாப்பனை கொடுத்தா போதும் என் தாய் தாப்பனை அவமதிச்சு உட்காந்துருக்கான். கண்டார வலிமை அரசியல்வாதி அம்புட்டு குய்மனம் திமுக கட்சிக்கார குய்மனம் மொத்தமாக வலிச்சு அள வேண்டிய நேரம் வரும். கணக்கு அவன் வந்து சிலுவத்தூரும் ராஜபாளையம் அவன் கேட்கல முதலமைச்சராக இருக்கிறவன் கேட்கல. அதை இப்போ சனி கூப்பிட்டே சொல்லி போயிட்டான். இப்போ இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு அங்கே டெல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் இல்லையா. இப்போ இவனை கூப்பிட்டு 2 தரப்புக்காரனை என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நடத்திக்கிட்டா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி கொடுத்துட்டு போயாச்சு. இப்போ 7 நாட்டு சனி சென்னை மெட்ராஸில் இருடா ஒவ்வொருத்தன் கார் நொறுங்கி போகிற அளவுக்கு அப்படியே எழுத்துட்டு நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி உன் மூளையை திருப்பி கார் வண்டியை தூக்கடா அப்படின்னு சனி 7 நாட்டு சனி கூட்டிக்கிட்டே போவான். போய் எங்கே நொறுக்கணுமோ நொறுக்கி விட்ருவான். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா முட்டா கூதிமனுகளா ஏண்டா கையெடுக்காமல் இன்னும் ஓட்டிக்கிட்டாடா அழைதா ராஸ்கல் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார் பார்த்துக்கோ கால் சத்தியம்டா.